போண்டாமணி அப்படின்ற ஒரு நடிகர் இறந்துட்டார். அப்போ இறந்தப்போ கூட இவங்க பிரேமலதா அவங்க தான் வந்து ரூ. 1,00,000 பணம் குடுத்து அவங்க போண்டாமணி வீட்டுக்கு எடுத்துன்னு போய் குடுங்க அப்படின்னு சொல்லி மீச ராஜேந்திரன்ட்ட குடுத்து விட்டுருந்தாரு. ஸோ அப்படி ஒரு நல்ல குணம் படைத்தவங்க தான் கேப்டனோட மனைவியார். உண்மையிலேயே சொல்கிறேன், கேப்டன் அவர்கள் அவருங்க வந்து மனைவியாக அமைஞ்சது கேப்டனுக்கு லக்கு. கேப்டன் நமக்கு அமைஞ்சது நமக்களோட லக்கு அது. அதனால் தயவு செஞ்சு தவறான செய்தி எதுவும் பரப்பிட்டு வராதீங்க. அதே மாரி அ நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள், அவரும் வந்து சொல்லியிருந்தாங்க, தவசி படத்துக்கு நான் தான் வசனம் எழுதியிருந்தேன் அப்படின்னு. நெறைய பேர் பொய் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான செய்தி தான் பரப்பிட்டு வந்தீங்க. உண்மையிலேயே அந்த படத்திற்கு வசனம் எழுதியது சீமான் அவர்கள் தான். அதுக்கு வந்து ஏன் பேர் போடல படத்தில அப்படின்னாக்க, அவர் வந்து ஒரு டைரக்டர். அ நான் வந்து வசனம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி போட்டாக்க, மறுபடியும் எல்லாரும் வசனம் எழுத தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா சினிமாவை பொறுத்தவரைக்கும் அது ஒண்ணு உண்டு. ஒருத்தர் போலீஸ் வேஷம் போட்டா, அவர் கடைசி வரைக்கும் போலீஸ் வேஷம் தான் போடுவாரு. வக்கீல் வேஷம் போட்டா, கடைசி வரைக்கும் வக்கீல் வேஷம் தான் போடுவாரு. ஸோ, அதனால இவர் வந்து டைரக்டர் சீமான் அவர்கள். அதனால வந்து மறுபடியும் அவர் டைரக்ஷன் தான் பண்ணணும் அப்படின்றதுனால, என்னோட பேர் வந்து போட வேணாம் அப்படின்னு சொல்லி இயக்குனர்கள்ட்டயே சொல்லியிருக்காரு. ஸோ, அதனால தவறான செய்திய பரப்பிட்டு வராதீங்க. நான் வந்து நாம் தமிழர் கட்சியில உள்ளவர் இல்ல. அதே மாரி தேமுதிகவோட கட்சியில இருக்கவனும் இல்ல. ஒரு நல்ல ஒரு ஒரு மனிதாபிமானத்தில சொல்றேன். ஏன்னா, நீங்க தவறான செய்திய பரப்பும்போது, உண்மையான செய்தி வந்து இப்ப அது வெளியில தெரியாமலே போயிருது. ஏன்னா, தவறான செய்தி தான் பரப்பிட்டே போறாங்க. அதனால தயவு செஞ்சு தவறான செய்திய பரப்பி மத்தவங்க மனச புண்படுத்தாதீங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த விஜயகாந்த் சார் பத்தி இப்ப சொன்னீங்க. புதுசா கட்டுற நடிகர் சங்கத்துக்கு விஜயகாந்த் சார் பேரை வைக்க சொல்லிட்டு நெறைய ரசிகர்கள், நடிகர்கள் கோரிக்கை வச்சாங்க. அத ஆமா. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல அது உண்மதான் அது. நடிகர் சங்கத்துக்கு கேப்டன் அவர்களோட பேர் வச்சாக்க அது சந்தோஷம் தான். இப்போ மட்டும் இல்ல, எப்பவுமே ஆண்டாண்டு காலத்துக்கு அந்த பேர் வந்து நிலைத்து நிற்கும். அப்படி ஒரு வேளை வைக்க முடியாத சூழ்நிலை, எதனா பிரச்சனைகளோட வரலாம் இல்லையா? அப்படி வரும் அப்படின்னாக்கா, தயவு செஞ்சு சைட்ல ஒரு கல்வெட்டுலயாச்சும் கேப்டன் அவர்களோட பேரை வந்து நிலைநாட்டுற மாரி அந்த பேரை வந்து பொறிச்சு வைங்க. அ அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா, கூல் சுரேஷ் அப்போ நெறையா பேசினேன், இப்போ நெறையா பேசணும்னு வேண்டான்னு நெனைக்கிறேன். புது ஆண்டுல புதுசா தொடங்குவோம்.